Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து 1212 போர்ட்டல் இன்றைக்கி. ஸோ இந்த தினம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சேனல்டு மெசேஜ். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஒரு கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களோடது கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த போர்ட்டலோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 1212 இந்த போர்ட்டல் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் அதே டைம் வருது பார்த்திங்களா, 12 மணி 12 நிமிஷம். இந்த டைமுக்கு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன், உங்களோட விஷயங்கள், உங்களுக்கு யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட ரிக்வெஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த டைம் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வைங்க, இல்லை ப்ரேயர் வைங்க. அது வந்து ரொம்ப லாங்கெல்லாம் வைக்காதீங்க, ஓகேவா? ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி அப்படியே வந்து அவங்கக்கிட்ட இன்டென்ஷன், அந்த 60 செகண்டில் நீங்கள் வந்து ரொம்ப, அதாவது ஒரு லென்த்தியாக பண்ணக்கூடாது, ஓகேவா? உங்களோட ப்ரேயரை வந்து ஷார்ட்டாக வைங்க, ஓகேவா? உங்கள் மூச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். கண்களை மூடி சின்முத்திரை தெரிஞ்சால் சமணங்கால் போட்டு நார்த் சைடு, அதாவது வடக்கு பக்கம் வந்து அமர்ந்துக்கணும். சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு யோகாசனம் தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த ஆசனம் போட்டுக்கோங்க. இல்லை சாதாரணமாக எல்லாருக்குமே இது செட் ஆகிற மாதிரி சொல்கிறேன். நார்மலாக சமணங்கால் போட்டு உட்காந்துக்கோங்க, நார்த் சைட் பார்த்து, ஓகேவா? நார்த் டைரக்ஷன். சின்முத்திரை வச்சுக்கோங்க. உங்கள் தைஸோட நடுப்பகுதியில் சின்முத்திரை வைக்கணும். இதுதான் சின்முத்திரை, ஓகேவா? அதாவது உங்களோட தொடைக்கு நடுவில் வச்சுக்கணும். தைஸ் கூட நடுவில் வச்சுட்டு கண்களே 2 நிமிஷம் அப்படியே மூடிட்டு அந்த 1212 அந்த டைமிங் வரும்பொழுது உங்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயத்தில் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா 60 செகண்டுக்கு அதை அந்த ரிலாக்ஸாக ப்ரீத்திங் பண்ணிவிட்டு நீங்கள் முடிக்கும் போது அதை சொல்லணும், ஓகேவா? ரெடியா? இந்த தகவலை வந்து நீங்கள் உங்களுக்கும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இந்த ஏஞ்சல் நம்பர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான நம்பர். நீங்கள் அந்த டைமில் ஒரு இன்டென்ஷன் வைங்க, உங்களுக்கு அதுக்கான வழிகளை திறப்பாங்க. நீங்கள் ஏதாவது லேகிங்கில் மாட்டியிருந்தாலும் இந்த லேகில் நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதை செஞ்சிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களுக்கான அந்த விஷஸ்லாம் வந்து பலித்தமாகும், ஓகேவா? ரெடியா? பண்ணலாமா இந்த ப்ரேயரை? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? சரி, வாங்க. இப்போ வந்து 3 பைல் வச்சுருக்கேன். இது வந்து சேனல்டு மெசேஜ் மாதிரி 1212 ஏஞ்சல் உங்களுக்கு உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் இப்போ என்ன இருக்குது, உங்களுக்கான கைடன்ஸ் என்ன, நீங்கள் என்ன இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க காட் கிட்ட, அது எப்போ பலித்தமாகும், வாட் எவர் இட் இஸ், ஓகேவா? சேனல்டு மெசேஜாக கொடுக்குறேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா? இந்த ஏஞ்சல் கார்டில் உங்களுக்கு எந்த கார்டு வந்து சூஸ் பண்ணிக்கணும்னு தோணுதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். இது வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் பைல் நம்பர் 1க்கு வைக்கிறேன். எல்லோ கலர் பிரமிட் பைல் 2க்கு, ரெட் கலர் பிரமிட் வந்து பைல் 3க்கு, ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் இந்த பிரமிட் வச்சு கூட, இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பைல் ரெசினேட் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம், ஓகே? சரி, பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன், இது வந்து எனர்ஜி ப்ரிடிக்ஷன். சில பேரோட அந்த பிளாக்கேஜஸ் வந்து ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறத தடை பண்ணுது. இந்த லாஜிக்கை வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இது ஏன்னா எனர்ஜி ரீடிங். எனர்ஜிங்கிறது உங்களோட ஆரா கனெக்ஷன். நீங்கள் சேனலுக்குள்ளே வந்து ஒரு என்ட்ரு பண்ணும் போது நீங்கள் வந்து கவுண்டிங்கில் வரீங்க. இப்போ லைக் எத்தனை பேர் கொடுக்குறீங்க, அந்த லைக் கவுண்டிங் வந்து இங்கே வந்து ஆட் ஆகுது, சேனலுக்குள்ளே வருது. ஸோ நீங்கள் உங்களோட ஆராவை ஸ்ட்ராங்காக பதிவிடும்போது உங்களுக்கான அந்த பிளாக்கேஜஸை ஓவர் கம் பண்ண முடியும். ஏன்னா யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், நீங்கள் 3 பேர் இந்த பவுண்டரிக்குள்ளே வந்துடுறோம். ஸோ உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் கண்டிப்பாக இதில் உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? இந்த ஒரு ரீசனுக்காக தான் இதை நான் வந்து ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறேன், புதுசாக வரவங்களுக்காகவும் சொல்கிறேன், ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு 1212 ஏஞ்சல், அவங்க பேர் வந்து ஏரியல் ஏஞ்சல், ஓகேவா? இந்த ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கான கைடன்ஸ் என்ன, சேனல்டு மெசேஜ் என்ன, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஏதாவது ப்ரேயர் வச்சுருக்கீங்க யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அது எந்த ப்ராசஸில் இருக்குது, ஓகேவா? எப்போ கிடைக்கும், என்ன, எதனால் அந்த ப்ராசஸ் தடைப்படுது, வாட் எவர் இட் இஸ் சுச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம், ஓகே? சரி ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே, இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல டீமாக ஒர்க் பண்ணுறீங்களா, வாட் எவர் இட் இஸ், அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்குள்ளே இப்போ குடும்பத்தில் சில நாட்களாக ஒரு பேலன்சிங் இல்லை, ஒரு மணி ரிலேட்டடான விஷயத்தில் கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் உங்களுக்கும் சில கிளாஷஸ் போயிட்டுருக்கு. ஆமாவா இல்லையா? இந்த சுச்சுவேஷன் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்களா சில பேர்? ஆமாண்ணா எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க. ஸோ அந்த வருத்தம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அது வந்து நெருங்கின ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். இப்போது ஃபாதர் மதர், அண்ணன் தங்கைகள், அந்த மாதிரி அண்ணன் தம்பி, அந்த மாதிரி உங்களோட அந்த நெருங்கின அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பாண்டிங் நமக்கு அவங்களோட ஃபைனான்ஸ் சப்போர்ட் நமக்கு இல்லை, அவங்க வந்து நமக்கு அது பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களோட அந்த ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். மேபி யாருக்காவது வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ராப்பர்ட்டி இன்னும் கிடைக்காம நீங்கள் ரொம்ப நாளாக அது விஷயமாக உங்களோட குடும்பத்துக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வருத்தம் இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? இந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்து எப்போ சரியாகும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்ட இருக்க சில இந்த பாஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் வந்து வெளியே இது பண்ணணும், அதை வந்து அதிலேருந்து வெளில வரணும், அதை கிளன்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த லைஃப் ரிலேஷன்ஷிப் அந்த என்ன சொல்கிறது, குடும்ப ஒற்றுமை இல்லாமல், அதுவும் வந்து மணி ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு சிலர் வந்து என்னென்னா ஃபேமிலி பிஸ்னஸ் மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. அது வந்து வழி வழியாக உங்கள் மூதாதையர் பண்ணதை நீங்கள் பண்ணுறதை உங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பீங்க. அதில் கூட உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளாஷ் போயிட்டுருக்கலாம். ஸோ பேலன்சிங் வேணும். நீங்கள் வந்து கொஞ்சம் பேலன்சிங் கொண்டு வரணும். கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கான பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ உங்களுக்கான அந்த பிரைட் ஃப்யூச்சரை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கணுன்னா உங்ககிட்ட இருக்க அந்த பாஸ்டில் நடந்த விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் பார்க்குறவங்க மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்க, முருகர் பக்தர், சாய் டிவோட்டிஸாக இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம், அது மாதிரி மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. கன்னி, ரிஷபம், மகரம் இந்த ராசி அல்லது லக்னம். ஸோ நான் சொன்ன இந்த பர்டிகுலர் பர்சன் நீங்கள் வந்து பிலோ 40 இருப்பீங்க. ஒரு சிலர் 25 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. 25 பிலோ கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. அந்த ஃபெயிலியர் என்ன ஆச்சுன்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே அந்த கிளாஷஸ் போயிட்டுருக்குது. அது நிமித்தமாக உங்களுக்கும் அவங்களுக்கும் கூட ஒரு மன வருத்தம், உங்களை வந்து அது ரிலேட்டடான விஷயங்களில் வந்து ஒரு லேக் பண்ணுற மாதிரி தெரியுது. உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து சைனும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கவனிக்க மாட்டேறீங்களாம். உங்களுக்கு இந்த சைன்லாம் வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் ஆனால் வந்து அதை கவனிக்காமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் லைஃப்பில் இப்போது ரீசெண்டாக வந்திருக்கு. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா ஜாபாக இருக்கட்டும், இல்லைனா இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு பண்ணுறேன்னு சொன்னால் கூட அதை வந்து உதாசீனப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் அவங்க சொல்கிற விஷயங்களை ரிலேஷன்ஷிப் இப்போ திருமணத்துக்காக பேசுகிறது அதெல்லாம் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் அந்த பாஸ்ட்டை பற்றியே ஓட்டின்னு இருக்கீங்க போல். ஸோ யூனிவர்ஸ் இவங்க மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் கவனிக்க மாட்டீங்க. இப்போ கூட ஒரு சிலருக்கு வந்து 1 or 2 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதாவது உங்களோட அந்த ஃபைனான்ஸ்க்காக கூட இருக்கலாம், அது வந்து கொடுக்குறாங்க. பட் நீங்கள் கவனிக்கல. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்காக ஏதாவது வரன் வர்றது, அதை நீங்கள் வந்து வேண்டாம் சொல்லி ஹோல்ட் பண்ணி வைக்கிறது. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு இந்த சைக்கிள் மாதிரி உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ், நியூ லைஃப் பார்ட்னர், உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன்ஸ் வரப்போகிறாங்க. பட் அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட குருமார்களோட அந்த அட்வைஸ், அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க யாராவது உங்களுக்கு வந்து இதை செஞ்சுக்கோ, இதை பண்ணிக்கோ, இப்போ இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அதை ஏற்றுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அவங்க சொல்கிறதுல கம்ஃபர்டபுள் இல்லை, அது உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிவைன் பாத் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள், பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இது வந்து சரியாகும், சூட் ஆகுங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து மூவ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா குருமார்களோட அட்வைஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணுமா.
ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அது வந்து உங்களோட ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேவா? அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் போது ஏன் மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சிலர் மோஸ்ட் ஆஃப் தெரியுது எனக்கு ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிருக்கு உங்களுக்கு கரண்ட்டில். ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் மேசம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னம் இருப்பீங்க. அதே மாதிரி மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். ஸோ இதுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், அவங்க மூலயமா நடந்த கொலாப்ஸ் தான் அது. இப்போது வந்து உங்களுக்கு ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஃபேவர் பண்ண வர்றவங்களையும் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுறீங்க. அது லைஃப் பார்ட்னராக கூட இருக்கலாம் மேபி. உங்களுக்கு அப்ரோச் பண்ணுறவங்கள இல்லைனா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள கூட நீங்கள் வந்து வார்த்தைகள் வந்து விடுறீங்க. ஸோ உங்களோட மெச்சூரிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பிலோ 35ல் இருக்கும். நீங்கள் பிலோ 35ல் இருப்பீங்க. நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கடகம், விருச்சிகம், மீனம், மிதுனம், துலாம், கும்பம் இதை ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. கொஞ்சம் உங்களை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த விஷயங்களை நீங்கள் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பாண்டிங், குடும்ப ஒற்றுமை. ஒரு சிலர் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சண்டை சச்சரவு போயிட்டுருக்கு உங்களோட பிள்ளைங்களோட, இல்லைனா உங்கள் பேரண்ட்ஸோட, உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸோட அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு அப்படின்னா எல்லாமே சரியாகும். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சிலர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு சிலருக்கு மணி ரிலேட்டடாக கூட தெரியுது. மணி ரிலேட்டடான விஷயங்கள் ஒரு சிலர் வந்து இந்த ஏமாற்றத்துக்கு காரணம் இது சொல்கிறது ஒரு சிலருக்கு அந்த உங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல வெல் செட்டில்டான ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த ஃபெயிலியர் பார்க்குறதுக்கு அவங்களும் காரணமாக இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அபவ் 45, 40 அந்த மாதிரி அதை விட பெருசாக கூட இருக்கலாம் அவங்க. ஸோ அவங்களோட பேச்சை கேட்டு நீங்கள் அவங்க வந்து டைரெக்டாகவோ இல்லை மறைமுகமாகவோ உங்களுக்கு வந்து அந்த ஃபெயிலியருக்கான இதுவாக இருக்காங்க. அதுக்கான விஷயங்களை செய்கிறாங்க. அதை நீங்கள் வந்து கவனிக்கல. ஆமான்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ ஒரு சிலர் வந்து டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கில் இருக்கீங்க. நீங்கள் வந்து பாஸ்ட்டு பற்றியே நினச்சி பாஸ்ட்டு இதில் போகணுமா, இல்லைனா உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங் அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுமா? அதாவது கீ உங்கள் கையில் இருக்குது. ஓகேவா? நீங்கள் எடுக்க போகிற அந்த முடிவு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிகினிங்ஸை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த காலச்சக்கரம் மாறுது. உங்களுக்கான நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைனான்ஷியலாகவும் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டேருந்து வர வேண்டிய பணம், அதுக்கான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும். வேறு மாதிரியான ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ், இப்போது ஒரு மணி ரிலேட்டடான விஷயத்தில் ஏதாவது லேகிங்கில் இருந்தாலும் கரெக்டான முடிவெடுங்க. ஓகேவா? உங்களுக்கான அந்த சைக்கிள் மாறுது. இதில் நீங்கள் ஒரு சிலர் வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு லைனில் இருக்கீங்க. டாரோட் ரீடர் மாதிரி இருப்பீங்க, ரேக்கி ஹீலர்ஸ், ப்ரானிக் ஹீலர்ஸ், அக்கு ப்ரெஷர் ஹீலர்ஸ், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன். நீங்கள் அபவ் 35, 45 அந்த ரேஞ்சிலையும் இருக்கீங்க. மிதுனம், துலாம், கும்பம், சிம்மம், தனுஷ், மேஷம், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 9 ராசிக்கு அதிகமாக ரெசனேட் ஆகுது. உங்கள் லைஃப்பில் ஒருத்தர் வந்து ஃபீமேல் எனர்ஜி ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. அவங்களால நிறைய ஃபெயிலியர், துரோகம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக இதிலருந்து உங்களுக்கு இந்த சைக்கிள் மாறப்போகுது. இதை வந்து நீங்கள் எப்படி வந்து அணுகுறீங்க அப்படிங்கிறது தான் மேட்ருங்க. இந்த நியூ பிகினிங்ஸ் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அபவ் 35, 40, 50ல் இருக்கீங்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு நல்ல அனுகூலமான இதெல்லாம் நடக்க போகுது, மாற்றங்கள் வரப்போகுது. நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. ஒரு சிலர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கணும், செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களால் முடியும். உங்களுக்கான அந்த வழிகள் திறக்கிறது. அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் ரீதியாக இப்போ நான் சொல்கிற இந்த ஏஜ் குரூப்பில் இந்த ராசியில் இருக்கிறவங்க ஃபைனான்ஸ் ரீதியாக கூட கொஞ்சம் நாளாக ஸ்ட்ரகிளில் இருப்பீங்க. ஒரு சிலர் கொஞ்சம் நாளாக இருக்கலாம், கொஞ்சம் வருஷங்களாக கூட இருக்கலாம். உங்களுக்கு இதுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து 1 இயர், இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயரில் கிளியர் ஆகும்.
ஹாப்பியா? அப்படி தான் இருந்தது. கரெக்டாக அந்த சிச்சுவேஷனில் யார் இருக்கீங்களோ எனக்கு அங்கே இதில் வந்து கமெண்டில் பதிவிடுங்க. ஓகேவா? எஸ், நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் எதிர்பார்க்குற திருமண வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப், அதை வந்து பாண்டிங் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். இப்போ நடந்தது வந்து நடந்துகிட்ருக்கிறது அது வந்து ஒரு பேட் கர்மாவாக கூட இருக்கலாம். பட் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு உங்களோட அந்த பேட் கர்மா முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஹாப்பியா? திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது நல்ல ஒரு சுச்சுவேஷன் நல்லா அமைய போகுது கைஸ். ஸோ ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அதுதான் உங்களோட ஏஞ்சல்ஸ் சொல்ல வராங்க. இந்த நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போது கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்க அந்த லேகிங்கை, நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. இந்த ப்ராசஸ் நடக்குது இல்லையா, இதை நம்புங்க, பிலீவ் பண்ணுங்கள். உங்களோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம், நாங்கள் கொடுக்குற அந்த சைனை கவனிங்க. நீங்கள் எங்கே லேக் ஆகிறீங்க? இப்போ ஒரு சிலர் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. மணி ரிலேட்டடான விஷயமா இருக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ் போட்டு, இல்லைனா ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணிவிட்டு சம்திங் ஏதோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு இல்லைனா முதலீடுகள் பண்ணுறீங்க இல்லையா, இது ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி கூட ஏதோ பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நல்ல ஸ்டேட்டஸ் வரலையே, எப்போ நல்ல க்ரோத்திங் வரும் அப்படின்ட்டு. அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்கு வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் ஒரு சிலர் லேகில் இருக்கீங்க, அதை சொல்லிட்டாங்க. ஒரு சிலருக்கு வந்து நடக்க போகுது, அந்த இது மாறப்போகுது. ஒரு சிலர் மாட்டிகிட்ருக்கீங்க. இது வந்து நீங்கள் பிலோ 35 இருப்பீங்க. ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. ஒரு சிலர் வந்து இந்த நீங்கள் எதிர்பார்க்குற இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்கு, அது வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்து இறைவன்கிட்ட வச்ச இண்டக்ஷன், இதெல்லாம் வந்து அந்த பிளாக்கேஜஸ் ஏன் அப்படின்னா உங்களோட இந்த கரண்ட் இதில் வந்து இல்லை கரண்ட் இதில் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ பிரேக் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆமாம், எஸ், அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கைஸ். உங்களுக்கு ஒரு அன்பேலன்சிங் இது கிடையாது, உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் ரொம்ப காயப்பட்டிருக்கீங்க. அவங்க உங்களை வந்து லாக் பண்ணுறாங்க. எப்படின்னா நீங்கள் எதுவுமே மூவ் ஆன் பண்ண விடாமல், நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் கடகத்தில் இருப்பீங்க, அந்த நீர் ராசியில் இருப்பீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவங்க வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக. ஒரு சிலருக்கு வந்து பிளாக் மேஜிக் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து ஸ்பாயில் பண்ணணும்னு சொல்லிவிட்டு சில பேர் வாலண்ட்ரியாகவே இன்டென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னங்கிறத பாருங்கள். யாருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள், அப்போ உங்கள் பர்சன் வந்து இப்போ நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்களா, உங்கள் மேல் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப ஆர்ஸாக ஒரு மனிதத்தன்மையே இல்லாமல் நடந்துக்குவாங்க. என்ன இவ்வளோ அரகண்ட்டாக இருக்காங்க, என்னை ஒரு மனுஷியாகவே மதிக்க மாட்டுறாங்களே அப்படின்ற அந்த ஆதங்கமும் அந்த இது வேதனையோடு தான் நீங்கள் காலம் தள்ளிட்டுருக்கீங்க. நீங்கள் லேகில் இருக்கீங்க. ஓகேவா? அது கூண்டு கிளி மாதிரி. என்னை வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா நான் எவ்வளோ வந்து நான் பறந்து நான் நிம்மதியாக இருப்பேன். எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தாங்கன்னா நான் என்னோடய வேலையில் நான் யாருன்றதை நான் ப்ரூஃப் பண்ணுவேன். என்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருந்தும் நான் அதை வந்து வெளியில் எதுவுமே என்னை வந்து எஸ்டேப்லேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தம் வேதனை இருக்குது ஒரு சிலருக்கு. ஸோ இந்த லேக் இருக்காமா உங்களுக்கு, அதுலேருந்து நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த லேக்கில் சிச்சுவேஷன்லேருந்து வெளில வந்தீங்கன்னா உங்களை நீங்கள் யாருன்னு நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிக்க முடியும். யூனிவர்ஸ் அதுக்கான வழிகளை திறக்கிறாங்க. உங்களால் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு சிலர் இந்த மாதிரியான இதில் மாட்டின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதிலேருந்து வெளில வந்துட்டிங்கன்னா உங்களுக்கான அந்த பேலன்சிங், உறவு ரீதியான பேலன்சிங் கிடைக்கும், ஃபைனான்ஷியல் ரீதியான பேலன்சிங் உங்களுக்கு கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் இது எல்லாமே இந்த சைக்கிள் மாறி உங்களுக்கு எல்லாத்துலேயுமே ஸ்டெபிலிட்டி வந்துடும். பட் இந்த இடத்துல ஒரு சிலர் லேக் ஆகிட்டுருக்கீங்க. இந்த லேக்லேருந்து வெளில வாங்க. எவ்வளோ அழகாக உங்களுக்கு டிவைன் வந்து புரிதல் கொடுக்குறாங்க பாருங்கள். உங்களுக்கு சைன் மட்டும் கொடுத்துட்டு விடலை. சைன் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து எப்போ நடக்கும், நம்ம ஏன் இன்னும் மாறலை, நமக்கு ஏன் இன்னும் இவ்வளோ நாளாக எல்லாமே நம்ம சைன் கொடுத்துன்னு தானே இருக்காங்க. ஏஞ்சல் நம்பர்லாம் பார்க்குறோம், அவங்க கொடுக்குற அந்த விஷயங்கள்லாம் நமக்கு புரியுது. பட் நம்ம எங்கேயோ லேக் ஆகிறோம், நமக்கு ஏன் எதுவும் நல்லது நடக்கலை, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இவ்வளோ ஒரு நம்மளை புரிஞ்சுக்காமல் இருக்காங்க,
நம்மளை வந்து ஒரு அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க அப்படின்ற வருத்தம்லாம் உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு லக்ஸரியஸான லைஃப்பை லீட் பண்ணுவீங்க. ஒரு அபேண்டன்ஸ், ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, அதாவது செல்வத்தில் மிகுந்த மகாலட்சுமி கடாட்சம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். ஓகே, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் கைஸ், கவலைப்படாதீங்க. இப்போ இந்த லேக்கில் யாரோ சில பேர் இருக்கீங்க லேடிஸ், ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான அந்த க்ரோத்திங் இருக்குது. அது வந்து அபரிவிதமான செல்வம். நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ணுவீங்க வித்தின் 1 இயரில். நான் சொன்ன மாதிரி இந்த லேக்லேருந்து வெளில வாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா? ஸோ உங்கள் ஹெல்த்தை கவனிச்சிக்கோங்க. உங்கள் ஹெல்த்து அண்ட் மைண்டு இதெல்லாருந்து, இந்த டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. உங்களுக்கு 1 இயரில் இந்த உங்கள் வீட்டுக்கு ஒரு க்யூட்டான பாப்பா வரப்போகுது, ஓகேவா? நீங்கள் வந்து பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். இதை நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி பாப்பா வரப்போகிறாங்க. அவங்கள நல்லா வந்து கொண்டாடுங்க, சரியா? பெண் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். பெண்கள்கிட்ட இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மெயிலாக இருந்தீங்கன்னா பெண்கள்கிட்ட ஒரு அன்பாக இருங்க. அவங்களையும் உங்கள் அம்மா தங்கைகள் போல், அக்கா போல், இப்போ உங்கள் கூட பிறந்தவங்களை எப்படி நீங்கள் வந்து நல்லா பார்த்துப்பீங்க, அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தவங்களையும் நல்லா கவனிச்சிக்கோங்க, ஓகே? ஒரு சிலர் வந்து பழைய ஜாப் இல்லைனா ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் ஆகிறீங்க. உங்களுக்கான நியூ லைஃப்பை எதிர்பார்த்துட்ருக்கீங்க கைஸ், கரெக்டாக? நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் உங்கள் கைக்கு வரும். ஆனால் நீ திரும்பி போகக்கூடாது சொல்கிறாங்க. திரும்ப வந்து பேக் போகக்கூடாது. திரும்ப அந்த ஜாபில் ஜாயின் பண்ணுறது, திரும்ப அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில பேருக்கு அப்ராட் ஜாப் கிடைக்கிறது, இல்லை இந்த ஜாப்லேருந்து ரிலீவ் ஆகிட்டுருக்கீங்க யாரோ, அதே மாதிரி ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் பாண்டிங்லாம் ரொம்ப நம்ம வந்து நல்லா வாழ்ந்து காமிக்கணும், ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இன்டென்ஷன் இருக்குது, ஓகேவா? ஆனால் அந்த கோல் லட்சியத்தை வந்து அடையிறதுக்கு சில பிளாக்கேஜஸ் உங்களுக்கு இருக்குது. உங்களோட எனர்ஜியை வந்து நிறைய ட்ரெயின் பண்ணுறீங்க, ஓகேவா? ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ன இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அந்த எனர்ஜி எங்கே லீக் ஆகுதோ அந்த இடத்த வந்து சரி பண்ணாமல் விட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் உங்களை பவர் பண்ணி வச்சிங்கனாலும் உங்கள் பவரை அந்த தேவையில்லாத சுச்சுவேஷனுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் அந்த பர்சனையோ அந்த பர்டிகுலர் விஷயத்தையோ நினைக்கும் பொழுது அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் நிறைய எனர்ஜி கொடுக்கறனால அதுதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும், ஓகேவா? நீங்கள் எந்த அளவுக்கு அதை வந்து 75% அதை வந்து அதுக்கு அதிகமான இடமும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ஒரு 25% பாசிட்டிவ் எனர்ஜிக்கு 25% தான் உங்களுக்கு மைண்டில் இன்டென்ஷன் இருக்குதுன்னா, உங்களுக்கு முக்கால்வாசி அந்த நெகட்டிவான விஷயங்கள் தான் அடுத்தது ஃப்யூச்சரில் காத்துன்ருக்குன்னு அர்த்தம். சரிங்க மேம், இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரே தீர்வு லைஃப் கோச்சிங் கிளாஸ் மட்டும்தான். எந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எடுத்தாலும் இந்த தெளிவான விளக்கத்தை, தெளிவான இது மெத்தடை யாருமே சொல்லிக் கொடுக்கல. அது கிடைக்காது உங்களுக்கு. இதை நான் வந்து கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு 15 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தேன், ஓகேவா? இதுதான் முக்கியமான லேகாக இருக்குது எல்லாருக்குமே. இதுக்கு நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி பயணத்தை நீங்கள் மேற்கொண்டிங்கனாலும் அதில் ஒரு நாலேஜ் கிடச்சி அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் விழுந்தடிச்சு அதில் ரிசல்ட் பார்க்குறதுக்குள்ளே விடிஞ்சிடும்னா ஒரு நாளில் இல்லை, பல வருஷங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிசல்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? பட் நான் இப்போ கொடுக்குற இந்த கிளாஸ் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு இப்போது நீங்கள் ஒரு டிகிரி சப்ஜெக்ட்டுக்கு இப்போது எல்கேஜியில் படித்த விஷயத்த நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து டிகிரி வரைக்கும் கொண்டு வரீங்க. அங்கே எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு உங்களோட உடலையும் மனதையும் ஆன்மாவையும் எப்படி வச்சுக்கணும், நீங்கள் யார், நீங்கள் வந்து உங்களோட சக்ஸஸை பார்க்கணுன்னா உங்களை ஃபஸ்ட்டு உடம்பு மனசும் நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லா வேலையும் செய்ய முடியும். பேசிக் கல்வியே கொடுக்கல அவங்க. நீங்கள் இப்போ நீங்கள் வந்து டாக்டர் கூட படிங்களேன். டாக்டருக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க? கோடிக்கணக்காக செலவு பண்ணுவீங்க, லட்சக்கணக்காக செலவு பண்ணுவீங்க. அப்படியே மெரிட்டில் பாஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீ சீட் கிடச்சா கூட. ஆனால் அங்கே கூட கடைசியாக உங்களால் முடியலன்னா இறைவன்கிட்ட விட்டுருவீங்க. இந்த கேஸை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் வந்து இனிமேல் வந்து கடவுள் விட்ட வழி, கடவுளை வந்து ப்ரே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவீங்க.
அந்த மாதிரி அப்போது அந்த இந்த இந்த நிலையில் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் கொடுக்க போகிற இந்த விஷயத்தை கண்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய டாக்டர். ஓகேவா? அந்த வார்த்தை நீங்கள் சொல்லவே வேணாம். ஏன்னா நீங்களே வந்து அவங்கள வந்து சரி பண்ணி ஹீல் பண்ணிட முடியும். ஏன்னா எங்ககிட்ட எத்தனையோ கேசஸ் அந்த மாதிரி தான், கடவுள் டாக்டர் கைவிட்டாங்க, நீங்கள் உங்களால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய கேசஸ். ஓகேவா? இதுக்கு தீர்வே கிடையாதுன்பாங்க. இல்லைனா ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணாலும் அதுக்கு தீர்வு இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு என்ன நடந்துட்டு இப்போ கொஞ்சம் அப்படி இப்படிமா நடந்துட்டு இருக்கிறவங்கள உடனே அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்துருங்க, அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிடுமான்னா கொஸ்டின் மார்க் தான் அங்கே. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த முதுகு தண்டு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அதில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். முதுகெலும்பு தேஞ்சு போச்சு, இடுப்பெலும்பு தேஞ்சு போச்சு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து வளர்ந்துருமா? அதுக்கு தீர்வு என்னன்னு கேட்டால் ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க அப்படின்னு. இப்போ கொஞ்சம் இப்போ வலியோடவாவது அவங்க நடந்துட்டுருப்பாங்க, நடந்து உட்காரது எழுந்துக்கிறதுன்னு. ஆப்ரேஷன் பண்ணி பாருங்களேன், 6 மாதத்துக்கு பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க. காலம் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பீங்க. அதே மாதிரி கேன்சர், அந்த போன் கேன்சர்லாம் வந்துச்சுன்னா முதுகு தண்டில் அதுக்கு தீர்வே கிடையாது. ஒன்றும் அதை கட் பண்ணி எடுப்பாங்க, அதுக்கு ராட் வைப்பாங்க. ஆனால் அது வந்து இப்படி அப்படி திரும்ப முடியாது, செய்ய முடியாது, நார்மல் வேலையை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அதெல்லாம் சொல்லவே மாட்டானுங்க. இவ்வளோ லட்சம் செலவாகும், எடுத்துகிட்டு வா பண்ணலாம் அப்படின்வாங்க. அப்புறம் செஞ்ச பிறகு சொல்லுவானுங்க அது அப்படி தான் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் நீங்கள் அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற. காலம் ஃபுல்லாக அதோட அந்த வலி வேதனையோடு தான் இருக்கணும் நீங்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், முதுகுத்தண்டு அந்த போன் ப்ராப்ளத்துக்கு. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள். எல்லாத்துக்குமே தீர்வு உங்களுக்கு டிவைன் பாத்தில் கிடைக்குது. நான் சொல்கிறேன், இந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து நீங்கள் வந்து சிறப்பாக இருக்கலாம். நீங்கள் வந்து லட்சக்கணக்காக செலவு பண்ணுங்கள், வருஷக்கணக்காக செலவு பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்ல. இப்போ மற்ற கிளாஸஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்குல்ல, ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து உங்களோட ஆம்பிஷன், நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் வந்து சக்ஸஸ் ஆகணும், நான் பெரிய இந்த லைனில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு ஆப்ஷனலாக வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் இதை தான் கற்றுக்கிட்டா தான் இதை வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து நல்லபடியாக நடத்திக்க முடியும், சக்ஸஸ் பார்க்க முடியும்லாம் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா ஒரு ரேக்கின்னு எடுத்திங்கன்னா அதில் எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களால் எஃபெக்ட் போட முடியுமா? அது இன்ட்ரெஸ்ட் இருக்கா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கற்றுக்கோங்க, வேணான்னு சொல்லலை. அதில் மாஸ்டர்லாம் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட அனுபவ புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சக்ஸஸை நீங்கள் பார்க்க முடியும். அதில் 3 லெவல் கிராஸ் பண்ணுறதுக்குள்ளேயே நீங்கள் போதும்னு ஆகிடுவீங்க. அதெல்லாம் அடிபட்டு அதில் நிறைய விஷயங்களை ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே வந்தால் தான் உங்களால் 4th 5th எல்லாம் போக முடியும். உங்களுக்கு நான் அவ்வளோ கஷ்டம்லாம் கொடுக்கல. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் ஒரு பெரிய டிகிரி சப்ஜெக்டை ஒரு சிம்பிளிஃபை பண்ணி உங்களோட 6 சக்கராவை பவர் பண்ணி 21 நாள் கிளாஸ் நீங்கள் இதை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் உங்களோட எனர்ஜியை கொண்டு போய் எங்கேயோ பிளாக் பண்ணுறீங்க. ஒரு சிலர் ஹீலர்ஸ் கூட இதில் இருக்கீங்க. அது எந்த ஹீலராக கூட இருக்கலாம், ப்ரானிக் ஹீலரு, அக்குப்ரெஷர் ஹீலர்ஸு, ரேக்கி ஹீலர்ஸு. ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லித்தரல, அவங்க குரு வந்து சரியான வழிகாட்டுதல் கிடையாது. ஒருத்தருக்கு நம்ம ஒரு விஷயத்தை ஸ்பிரிச்சுவலிட்டியில் நம்ம சொல்லித்தரமா, அவங்கள ஒரு 3லேருந்து 6 மாதம் அவங்க உங்களோட கண்ட்ரோலில் உங்களுக்கு ஒரு சரியான ஃபாலோஅப்ஸ் கொடுக்கணும். கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணி தாராளமாக கற்றுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷமாவது உங்ககிட்ட லைனில் வராங்களா, பேசுகிறாங்களா? நீங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும் போது நடுவில் ஏதாவது ஸ்ட்ரக் ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னாவோ, இல்லைனா நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் தடைப்படுதுனாலோ என்ன ரீசனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஏதாவது பேசினா நமக்கு சொல்யூஷன் கிடைக்குமான்னு அவங்ககிட்ட கால் பண்ணி பேசுகிறதோ, இல்லைனா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதோ முடியுமா பாருங்கள். அப்படியெல்லாம் அவங்க பண்ணித்தராங்கன்னா தாராளமாக கற்றுக்கோங்க. அப்படி எங்கேயும் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணலை, அவங்க அசிஸ்டண்ட் பேசுகிறாங்க, அவங்க நாலேஜே இல்லாமல் நாம் ஒன்று கேட்டால் அவங்க ஒன்று பதில் சொல்லுவாங்க. இந்த டிகிரி சப்ஜெக்டை போய்ட்டு எல்கேஜி பசங்கக்கிட்ட பேசினா எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி பேசுவாங்க. அவங்ககிட்ட 4 வாட்டி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசணுன்னு வெறுத்து போயிடுவீங்க. அடடா நம்ம ஏதோ போய் மாட்டிக்கிட்டோம், இனிமேல் வந்து தேவையில்லை, நம்ம வழியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு. இந்த சிரமமெல்லாம் உங்களுக்கு வேணவே வேணாம். உங்களுக்கான ஒரு பரிகாரங்கள் அது இதுன்னு நீங்கள் பண்ணுறது வந்து சும்மா அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு மனசாந்திக்காக. அப்படி தான் உங்கள் மனசு, உங்கள் உடல், மனம் இங்கே தான் சரி பண்ண வேண்டிய விஷயமே இருக்குது. அங்கே என்ன நீங்கள் எப்படி வச்சுக்கணும் அதை, ஓகேவா?
இந்த மனம் என்ற கோவிலை நீங்கள் வந்து சரி பண்ண தான் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து ஈர்க்க முடியும். உங்கள் மனசு ஃபுல்லாக தேவையில்லாத மனிதர்களுக்கும் தேவையில்லாத நெகட்டிவாக நடந்து போன விஷயங்களுக்குமே கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி, அதாவது ஃபிசிக்கலாக நீங்கள் இங்கே இருப்பீங்க, மென்டலி வேறு எங்கேயோ இருப்பீங்க. உங்கள் பாடி மட்டும்தான் அங்கே ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் உங்கள் ஃபோக்கஸிங் எங்கேயோ இருக்குது, யார் மேலேயோ இருக்குது. அப்போ ரிசல்ட் எப்படி இருக்கும்? அங்கே வேலை பார்க்குற இடத்துல உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எரர் பண்ணுவீங்க. ஏன்பா இப்படி பண்ணியிருக்கேன், நீ என்னத்துக்கு வேலைக்கு வர, வார்த்தைகள் தேவையில்லாத அந்த வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்டில் சமைச்சிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ லேடிஸாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, உப்பு காரம் ஏடா கூடமாக போடுவீங்க. அது எதையோ ஒன்று நினச்சிக்கிட்டு டக்குன்னு மாறி போச்சுன்னா அந்த அவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அந்த பொருள் எல்லாமே நஷ்டம் தானே. அது சாப்பிடும் போது எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன இன்டென்ஷன் போட்டு சமைக்கிறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக கிடைக்குங்க. நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக என்ன அவங்க இப்படி பண்ணாங்க, நான் என் நிலமை, அது நீங்கள் வந்து கோபமாக நினச்சாலும் சரி, வருத்தமாக நினச்சாலும் சரி, நீங்கள் கொடுக்குற அந்த இன்டென்ஷனோடு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கிட்டே அந்த சமையலை பண்ணிங்கன்னா அதை சாப்பிட்றவங்க அப்படி தான் இருப்பாங்க, நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க. நல்ல அதுதான் சமைக்கும் போது கூட நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை தாட்டில் ஓட்டணும். அதுவே ஒரு இதுதான். ஓகேவா? ஒவ்வொன்றும் ஒரு என்ன சொல்கிறது, மெடிடேஷன் மாதிரி. நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விஷயமும் கோல்டன் வேர்ட்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற அந்த, அதாவது நீங்கள் வந்து கீ பாயிண்ட்லாம் வந்து நோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா படிக்கும் போது, அந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நீங்கள் உங்கள் பர்சனல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லித்தர விஷயங்கள் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. யாரும் இதெல்லாம் சொல்லித்தரல. உங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து இன்றைக்கி அபாண்டன்ஸ் வருது, உங்களுக்கு வந்து இந்த பிளெஸிங் கொடுக்குறாங்க, அந்த பிளெஸிங் கொடுக்குறாங்க அப்படின்னு அப்படியே ஷோ காமிச்சிட்டு உங்களுக்கு போயிட்டாங்கன்னா அது நல்லா நீங்கள் ஏற்றுக்குவீங்க. ஆனால் கிடைச்சிதா? அதுக்கான வழிவகையை சொல்கிறாங்களா? அப்போனா அப்புறம் எதுக்கு நீங்கள் அதை பார்த்து கிடக்குறீங்க? உங்களுக்கு என்றைக்கு இந்த மனப்புரிதல் வருதோ அன்றைக்கி தான் நீங்களாம் வந்து கரெக்டான சேனலை பார்ப்பீங்க, கரெக்டான கைடன்ஸை வழிநடத்துவீங்க. உங்களுக்கு கரெக்டான வழிகாட்டுதல் நம்மக்கிட்ட இருக்குது. மாற்ற வேண்டியது உங்கள் மனசு. ஒரே ஒரு விஷயம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான். இங்கே வந்து ஒரு சிவபக்தர் ஒருத்தர், அவர் வந்து அவர் வந்து ஒரு புவராக இருப்பார். அவர்கிட்ட வசதி கிடையாது. கொஞ்ச நாள் அதாவது என்ன சொல்கிறதுனா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கூட சொல்லலாம். அப்போ வந்து அந்த ஊரில் வந்து தமிழ்நாட்டில் தான் அரசன் என்ன பண்ணார், பெரிய சிவன் கோவில் கட்டுறாரு. ஓகேவா? ரொம்ப செலவு பண்ணி ஆடம்பரமாக பெரிய அளவில் அந்த கோவில் வந்து கட்டுறாரு. ஆனால் இந்த ஏழை பக்தர் என்ன பண்ணுறாரு, ஏழை பிராமணரோ அவர் வந்து இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மனசுலேயே கோவிலை காட்டுறாரு. அவர் மனசுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் தியானத்தில் இருப்பார். சிவனை நினச்சி, நான் இந்த மாதிரி இந்த இடத்துல இது இருக்கணும், இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த நேரத்தில் இதை செய்யணும் அப்படிலாம் அவர் மனசுலேயே அந்த கோவிலை வந்து வடிவமைக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு, கோவிலெலாம் கட்டி முடிச்சிட்டார். அவர் மனசுலேயே கட்டி முடிச்சுட்டு ஒரு நாள் கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிடுறாரு. அதே மாதிரி ராஜா என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி அவர் வந்து அந்த ஊரில் ஒரு சிவன் கோவில் கட்டின்னு இருக்கிறார். அவரும் வந்து அந்த நாள் ஃபினிஷ் ஆகுது, அந்த சிவன் கோவில் முடியுது. அப்போது அவரும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு அந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இறைவன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அரசனோட கனவில் அவர் நாள் குறிச்சார்ல, அதுக்கு முன்னாடி நாள் கனவுல போயிட்டு, நீ வந்து எனக்கு வந்து கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற, ஆனால் நான் வந்து அன்றைக்கி என்னால் வர முடியாது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த அந்த ஏழை பக்தரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் சிவன். நீ கட்டின கோவிலுக்கு என்னால் அன்றைக்கி வர முடியாது, அதனால் உன்னோட டைமை கொஞ்சம் மாற்றிக்கோ. நான் வந்து என்னோடய பக்தன் ஒருத்தன் எனக்காக மனசுலேயே கோவில் கட்டிகிட்டு இருக்கான் இந்த ஊரில். அவன் வந்து அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் வச்சுருக்கான், நான் அங்கே போகணும், அதனால் இன்றைக்கி நீ ஃபிக்ஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறார். அரசனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இறைவா நான் இவ்வளோ இது பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து இன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அங்கே யார் அந்த சாமியை வந்து அந்த மாதிரி மனசுலேயே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு அவரை நினைவுபடுத்துகிறாரு, யார் பேராக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை சிவன் சொன்னதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்து, அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு, அப்போ நீ வந்து மனசுக்குள்ளேயே கோவில் கட்டி நீ கும்பாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கியா, உங்ககிட்ட இறைவன் வந்திருக்கிறாரு,
நான் வந்து அவ்வளோ அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, அவங்கக்கிட்ட அந்த பர்சன்கிட்ட போயிட்டு அப்படி கண்ணீர் மல்க அவருக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. அவருக்கு நல்ல பொண்ணு பொருளும் கொடுத்து இது பண்ணுறாங்க. அவரை வந்து கிரீட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கட்டின அந்த ஒரு கோவில் எங்கே இருக்குது தெரியுமா? சென்னைக்கு அருகில் இருக்க திருநின்றவூர் அப்படின்ற ஊரில் அந்த கோவில் இருக்குது. இருதயாளீஸ்வரர் அந்த ஈஸ்வரனுக்கு பேர். ஏன்னா அவர் மனசுலேயே கட்டினார் இல்லையா அந்த கோவிலுக்கு. அப்புறமா அரசன் வந்து அவருக்கு அவ்வளோ வந்து மனசு வந்து நெகிழ்ந்து அவருக்கு நிறையா இது பண்ணியிருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த பக்தரை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஒரு அற்புதத்தை பண்ணார். அப்போது மனசு எந்த அளவுக்கு அந்த காலத்திலே பாருங்கள். இது வந்து புறநானூரில் கீர்த்தனார் அப்படின்ற அந்த அவர் வந்து சேர்க்கீழாரா கீர்த்தனார், அவர் ரைட்டர் தெரியல, எனக்கு 2 பேர் ஞாபகம் வருது. புறநானூறு அப்படிங்கிற அந்த பெரிய அந்த புராணத்தில் தான் இதை வந்து இந்த ஸ்டோரி வந்திருக்கு. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அவர் மனசுன்னா என்ன அப்படிங்கிறத வந்து அப்போவே வந்து எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இறைவன் எங்கே இருக்கார் ஒவ்வொருத்தருக்கும். இப்போ புரிஞ்சுதா ஏன் நான் வந்து உங்களோட உடல் மனம் ஆன்மாவை பற்றி அடிக்கடி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு? உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரியாக வைங்க. உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சரியாக வைங்க. அதை கிளன்ஸ் பண்ணுங்கள், பவர் பண்ணுங்கள். உங்களோட ஆரா பவரை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்கள் சக்கராவை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிவைனோட கனெக்டிவாக இருங்க. உங்களுக்கான அந்த ஸ்ட்ரகிள். உங்களுக்கு சரியான குருமார்கள் இல்லை கைஸ். டீச்சர் இல்லாத கிளாஸில் உட்காந்து நீங்கள் வந்து அங்கங்கே சொல்கிற விஷயங்களெல்லாம் பிட்டாக எழுதி வைக்கிறீங்க. உங்களுக்கான ஒரு நாலேஜே இல்லை. நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாமல் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைன்னா என்ன? நம்ம உடல் மனத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அதை வந்து மற்றவங்களுக்கு நம்ம வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் தான் மெட்டீரியலிஸ்டிக் எல்லாமே. பொருள் வச்சுக்கிட்டு நீ உடம்பு சரியில்லாமல் என்ன பண்ணுவ? பொருள் இருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு உன் உடலும் மனமும் நல்லா இல்லைன்னா நீ என்ன செய்வ? அந்த பொருளை வச்சு நீயே வாழ்ந்துருவியா? அந்த பொருளால் நீயும் நல்லா இரு, 4 பேருக்கு அதை ஹெல்ப் பண்ணு. அப்போ உன்னோட ஆன்மா பலப்பெறும். இங்கே ஏன் ஆன்மாவை பற்றி பேசுகிறேன்னா, நீ செய்கிற ப்ளஸ் மைனஸ் தான் நீ வந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகிற. மற்றதெல்லாம் இங்கே தான் விட்டுருவேன். இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை நல்லா அமைச்சிக்கணும். யூனிவர்ஸ் ஏன் நமக்கு டிலே ஆகுது, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம், எல்லாத்துக்கும் கேள்விகளுக்கான விஷயத்தை நான் இன்றைக்கி வந்து அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டேன். புரியுதா? நான் ஏன் இவ்வளோ தூரம் உங்களுக்கு அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸ்க்கு எடுத்துக்கோங்க. ஒரு லைஃப் கோச் உங்களுக்கு வேணும், ஒரு கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு வேணும். நீங்கள் எந்த நேரத்தில் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, அந்த நேரத்தில் எதனால் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க, நாங்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க உங்கள் சப்ஜெக்டில், இல்லையா பண்ணலையா, அது எந்த இடத்துல லேக் ஆச்சோ அந்த இடத்த நாங்கள் கிளியர் பண்ணோம். ஒரு ஃபுட்பால் கோச் மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு கோச்சு? எடுத்த உடனே அவங்கள வந்து காம்படிஷனுக்கு அனுப்பிச்சி விட்டுறாங்களா? அவங்களுக்கு சில ட்ரைனிங்லாம் கொடுத்து அந்த ட்ரைனிங்கில் அவங்க எங்கே லேக் ஆகுறாங்க அதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணி அப்புறம் தான் அவங்கள வந்து ஒரு காம்படிஷனுக்கு அனுப்புகிறாங்க. அப்போவும் அந்த காம்படிஷனில் ஆப்போசிட் பர்சன் நல்லா விளையாண்டா பரவாயில்ல, அவங்க ஆப்போசிட் பர்சன் ரொம்ப இவங்கள ஹார்ஷாக பிஹேவ் பண்ணி இவங்களை வந்து இன்ஜூர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. பிகில் படத்தில் விஜய் அந்த இதில் கரெக்டாக அது வாழ்க்கை தத்துவத்தையே அதை வந்து அந்த படத்தில் நீங்கள் புரிதலோடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த டீம் மெம்பரை ரொம்ப காயப்படுத்திடுவாங்க. அப்புறமா அவங்கள மோட்டிவேட் பண்ணி திரும்ப ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க. திரும்ப அந்த காயப்படுத்தின அதே பர்சன் மறுபடியும் அவங்கள வந்து காயப்படுத்த வரும்போது அங்கே நிற்கிற அந்த ஒரு நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க ஒரு கேர்ள், அவங்க பிடிச்சி அந்த ஆளை தள்ளி விட்டுட்டு அவங்க கோல் போடுவாங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள் பிகில் படத்தை. ஓகேவா? அந்த மாதிரி ஒரு கோச் உங்களுக்கு வேணும், லைஃப் கோச் வேணும். அது உங்களுக்கு டிவைன் பாத்தில் கிடைக்கும். ஓகேவா? நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? இந்த டெவில் பவர்லாம் ஒரு சிலர் வந்து கேட்குறீங்க என்கிட்ட, நீங்கள் ஸ்பெல் ஒர்க்குக்கு எவ்வளோ மேடம்? நான் இங்கே ஸ்பெல் ஒர்க்கை பற்றி என்னையாவது பேசியிருக்கேன்னா, ஸ்பெல் ஒர்க்கில் நான் பண்ணுறது சொல்லியிருக்கேன்னா, நான் டிவைனோட இருக்கேன், டிவைன் பவரில் இருந்துகிட்ருக்கேன். நான் ஸ்பெல் ஒர்க்குக்கு எங்களுக்கு இந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதிலேருந்து எப்படி உங்களை தற்காத்துக்கணும்னு தான் சொல்லி தந்துட்டுருக்கேனே தவிர ஸ்பெல் ஒர்க்குக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நாங்கள் வந்து டிவைன் எனர்ஜியில் இருக்கோம், டிவைன் லைட் எங்களோட இருக்குது, நாங்கள் அந்த ஒளி ஆற்றலோடு இருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு அதை கொடுத்துட்ருக்கோம். அந்த ஞானத்தை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் தனியாக ஆளுங்க இருக்காங்க. அங்கே போய் செலவு பண்ணிவிட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க, வேணான்னு சொல்ல. அங்கே போனால் என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு பாருங்கள்.
அதெல்லாம் ஒவ்வொரு இடமா போய் சுற்றிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா ஞான உதயம் வரதுக்குள்ளேயும் காலம் விடிஞ்சிரும், மணியும் செலவாகும். அங்கெல்லாம் போனால் செலவு பண்ணுவீங்க நிறைய. ஆனால் உண்மையான டிவைன் பவர் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு குருதட்சணை ஒரு ஒரு விஷயம் இவ்வளோ பெரிய டாப்பிக்கை வந்து நம்மளுக்கு இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி இந்த இது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு குருவுக்கு அவங்க கேட்குற அந்த விஷயங்களை பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. அதில் ஒரு 1008 இது கன்ஃபியூஷன். எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ, அப்போ தான் வந்து நீங்கள் அந்த இன்டென்ஷனோட அந்த சப்ஜெக்டை படிப்பீங்க, அதை கற்றுக்குவீங்க, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக தான் ஒரு கோர்ட்டஸிக்காக அந்த இதுவை நாங்கள் ஒரு குருதட்சணை வச்சுருக்கோம். ஃப்ரீயாக கொடுத்தா எதையுமே நீங்கள் வந்து அப்படியே காற்றுல இதோ இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க இது இதோட கேட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமாவா இல்லையா? அதுக்கு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு எஃபெக்ட் போட்டு நீங்கள் பண்ணும்போது நம்ம இவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கோம், இவ்வளோ நம்ம வந்து கற்றுக்கணும், இதை வந்து ஃபாலோ பண்ணோம், என்ன தான் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து சேலஞ்சிங்காக பண்ணுங்களேன். நடக்குதா இல்லையா பாருங்கள். சரி, ஓகே. ஏனியோ இது வந்து பெரிய டாப்பிக்கு. நான் வந்து உங்களுக்கு புரிதலுக்காக இந்த கதையை சொன்னேன். உங்களுக்கு ஏதாவது இதை பற்றி டீட்டெயில் இன்னும் வேணும் அப்படின்னா உங்கள் மனசு பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ அற்புதமான ஸ்டோரி. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறைவன் வந்து நடத்திய அற்புத இது, ஓகேவா? இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோ மனசை பற்றின ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு அந்த ஸ்டோரி சொன்னேன். கொஞ்சம் லென்த்தி ஆகிட்ருக்கும் இந்த பைல் 1, ஓகேவா? ஸோ ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு புரிதல் வந்துச்சுல்ல. இப்போ நீங்கள் எங்கே லேக் ஆகிறீங்கன்னு ஈஸியாக உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? உங்களுக்கெலாம் ஒரு சரியான லைஃப் கோச் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அந்த கிளாஸ் வேணாலும் கற்றுக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். யூ ஆர் அ மேஜிஷியன். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து ஏஞ்சல் மெசேஜில் ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், பிக் ஹாப்பி சேஞ்சஸ். பைல் 1 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு வந்து ஏஞ்சல் 1 to ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, பிக் ஹாப்பி சேஞ்சஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி டு ரிசீவ் த எனர்ஜி? எஸ் அப்படின்னா பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். யார் யார் என்னென்ன லேகிங்கில் இருக்கீங்கிறத எவ்வளோ அழகாக சொன்னாங்க அதில். அதுக்கப்புறமா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஓகே, சரி. இப்போ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் 1 to ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் மணி எனர்ஜிக்காக ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களா? ஓகேவா? இது வந்து உங்கள் வேலையில் இருக்கலாம், இல்லைனா உங்கள் பிஸ்னஸில், இல்லை நீங்கள் வந்து எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பார்க்குறதா இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரண்ட்டில் வந்து நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அதில் இன்புட் கிடையாது. ஆமாவா இல்லையா? அதில் இன்புட், அதாவது உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வந்து வரல, இன்கம் வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது உங்களுக்கு. அப்படி தான் மேம் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு சிலர் உங்கள் ஃபேமிலி பிஸ்னஸாக இருக்கலாம், இது அந்த மாதிரி கூட பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இதுக்கான இது வந்து எப்போ சரியாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லை, இந்த ரீடிங் பார்க்குறவங்க அப்பப்போ பாசிட்டிவாக இருப்பீங்க. அப்படியே அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படியே டவுன் ஆகி நெகட்டிவாக மாறுவீங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். சரியா? இந்த மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபோக்கஸிங் உங்களுக்குள்ளே இருக்காது. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அதுக்கான வந்து சைன் எல்லாமே கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப வருத்தமாக இந்த ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்கு, இந்த ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருப்பீங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கவனிக்காமல் ரொம்ப என்ன சொல்கிறதுனா நெகட்டிவ் தாட்டை ஓட்ட விட்றீங்க. அதனால தான் அந்த கோபம். ஒரு நேரம் நான் என்ன மாதிரி யார் ஊரில் நான் தான் தைரியசாலி, நான் தான் ரொம்ப வந்து கிளவராக இருக்கேன், அதிலேருந்து நான் எப்பயோ வெளில வந்துட்டேனே அப்படின்வீங்க. பட் ஆனால் சப்கான்ஷியஸில் ரெக்கார்டு இருக்குது. ஆமாவா இல்லையா? தூக்கத்தில் பயப்படுறது, தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வர்றது, இந்த மாதிரி விஷயம். அப்புறம் அடிக்கடி வந்து நீங்கள் வந்து வார்த்தைகளை விடுறது, கோவமாக அந்த வார்த்தைகள் வந்து மற்றவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிடும். கொஞ்சம் கவனித்து பேசுங்க, ஓகேவா?
இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைனான்ஷியல் லாஸ் நடந்திருக்கு பாஸ்ட்டில், அதோட வருத்தம் இருக்குது. ரெண்டாவது ஒரு சிலர் வந்து அதே இதில் கூட நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் பிரேக் ஆகிருக்கீங்க. சில பேருக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்கலாம், உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளம் இருக்கலாம், அடிக்கடி பெட் ரெஸ்ட் எடுப்பீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இல்லைனா ஆழ்ந்த யோசனை, அதை என்ன பண்ணுவீங்கன்னா பெட்டில் தூக்கம் வந்தால் தூங்க மாட்டீங்க. அந்த நடந்து போன விஷயங்களை இதை என்ன பண்ணலாம், அதை என்ன பண்ணலாம், இப்படி பண்ணியிருக்கலாமோ, அப்படி பண்ணியிருக்கலாமோ, அதெல்லாம் யோசனை ஓட்டிகிட்ருக்கிறது. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு அந்த பிஸ்னஸ் விஷயமாக கூட இருக்கலாம் யோசனை. சில பேர் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து குரூப்பாக சேர்ந்து அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் இன்னும் சரியான க்ரோத் வரல. இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா, இல்லைனா பிரேக் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு. ஓகேவா? அதை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது வந்து நீங்கள் குரூப்பாக சேர்ந்து பண்ணுற போது உங்களுக்கு நல்ல ஒரு மணி இன்கம் அதில் வரும். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயர் ஆகும், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ். ஓகேவா? நீங்கள் 1 to 1 ஏஞ்சலை இப்போ நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களோட கைடன்ஸாக எடுத்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயே தேர்ட் பார்ட்டி யாரும் இருக்காங்கப்பா. இந்த மணி இன்கம்லாம் உங்களுக்கு வந்து நல்லா க்ரோ ஆகக்கூடாது, உங்களோட வளர்ச்சியில் அவங்களுக்கு வந்து ஜல்லஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து மூவ் ஆன் ஆக போகிறீங்க, மூவ் ஆன் ஆகணும். ஓகேவா? நீங்கள் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணாமல் தனியாக கூட போய் நீங்கள் வந்து ஒர்க்கை பண்ணலாம். ஒரு சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் இந்த பாஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பு இல்லைனா லவ் லைஃப்பில் இருந்து பிரேக் ஆகிட்டு நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. உங்களுக்கான அந்த நியூ ப்ரப்போசல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படியா? உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ 35 இருக்கும். 35, 25, ஒரு சிலர் 20 கூட இருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஹீலர்ஸ் அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கான இப்போ நீங்கள் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் ஒரு தேர்ட் பார்ட்டி. இப்போ நீங்கள் பார்த்த ஃபெயிலியர் எல்லாமே இப்போ வந்து பைல் 1 சூஸ் பண்ணவங்களே பைல் 2 சூஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சிலர். கரெக்டாக? ஆமாண்ணா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் சைக்கிள் மாறும். நான் பைல் 1க்கு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு சில ப்ரிகாஷன்ஸ்லாம், சில இதெல்லாம் கைடன்ஸ்லாம், அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து உங்களுக்கும் ஹீலிங் தேவைப்படுது. உங்களோட அடுத்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருப்பேன் நான். ஒரு சிலர் நீங்கள் வந்து நியூ லைஃப் நியூ ப்ரப்போசல் போகிறீங்கல்ல, அந்த நியூ லைஃப் நியூ பிகினிங்ஸ் வந்து கரெக்டு தான். அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு பாசம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருந்து அந்த இதை என்ன சொல்கிறது, அந்த வலி வேதனை எல்லாத்தையும் ஹீல் பண்ணுற மாதிரி அவங்களோட அன்பு பாசம் உங்களை வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே, சந்தோஷமா? எஸ். ஒரு சிலர் வந்து நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டினால் ரொம்ப வந்து சிலருக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைனா உங்கள் ஃபேமிலியில் சில பேர் வந்து முக்கியமான அந்த உறவுகள் வந்து உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷைன் ஆக முடியாத அளவுக்கு அந்த ஸ்ட்ரக் இருக்குது. சில பேர் ரிலேஷன்ஷிப்பு, சில பேர் வந்து ஃபைனான்ஸ், அந்த மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து ஹார்ட் பிரேக், உங்களோட அந்த இதுக்கான இது தெரியுது. இப்போ நீங்கள் லவராக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒரு அன்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இல்லை, அப்படி இல்லை நான் அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களை வந்து மனசை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க வார்த்தையாலே ரொம்ப இது பண்ணியிருப்பாங்க உங்களை. ரொம்ப டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு சிலர். அவங்க வந்து பிலோ 25 அந்த மாதிரி இருப்பாங்க கைஸ். நீங்கள் பார்க்குறது ஒரு மேல் எனர்ஜியாக இருந்தால் ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலர் அவங்கக்கிட்டேருந்து மூவ் ஆன் ஆகிட்டீங்க. ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் பிலோ 30, 35 அந்த மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க. உங்களுக்கான அந்த சோல்மேட் பேர் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா இல்லையா? பட் நடுவில் வந்து திரும்பவும் வந்து
அந்த மாதிரி பிரேக் ஆகிறதுக்கு, உறவுகிட்ட பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை கவனிச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு எல்லாத்துலேயுமே இந்த நிறைவான இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வெளில வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் லவ் லைஃபு, திருமண வாழ்க்கை, மணி ரிலேட்டடான இஷ்யூஸு, ஜாப், கேரியர் எல்லாமே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட எதிர்பார்த்துட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் கிடைக்க தான் போகுது. நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடத்தி கொடுக்குறாங்க, உங்களோட லேகையும் சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நீங்கள் வெளில வாங்க. 1 to 1 ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போ ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இட்ஸ் அப் டு யூ. பாருங்கள், இது எல்லாமே சொல்லியாச்சு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பிளஸ்ஸிங்ஸ், இந்த நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு நீங்கள் வேண்டின விஷயம் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிக்கிறதும் பண்ணிக்காததும் உங்களோட கையில் தான் இருக்குது. முடிவு உங்கள் கையில். இட்ஸ் அப் டு யூ. ஓகே. ஸோ பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு செமையாக வந்துச்சு. நீங்கள் டக்குன்னு பார்த்தாச்சு இதை. ஓகே. ஸோ நீங்கள் தான் முடிவெடுக்கணுமா. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சூஸ் பண்ணிக்கிறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்லாம். ஓகேவா. 1 to 1 ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகே. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வந்திருக்கு. இப்போ அது வந்து ஒரு யோசனையில் இருக்கிறீங்க. நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் பிலோ 25, 20 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப். ஓகேவா. ஒரு சிலர் வந்து 30 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க. உங்களை விட அதாவது வயசில் கொஞ்சம் சின்னவங்க உங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்கலாம், இல்லை நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணியிருக்கலாம் மேபி. ஸோ இப்போ யோசனையாக இருக்கீங்க, இதை பண்ணலாமா வேணாமா, இது வந்து ஃபெயிலியர் ஆகிற மாதிரி உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். ஸோ உங்களை சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லைனா அதான் மோஸ்ட் ஆஃப் உங்களை சுற்றி இருக்கிறவங்க அதை வந்து செய்ய விடாமல் உங்களுக்கு பேக் வாங்குகிறாங்க. உங்களை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுக்குறாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம், கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. 9 ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் மிதுனம் மாதிரி தெரியுது. மிதுனம், துலாம், கும்பத்தில் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து இதிலேருந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களை வந்து இந்த ஸ்டக்லேயே இதுலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா இப்படியே தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த ரீடிங் பார்க்குறவங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்க அந்த திருமண வாழ்க்கை கைகூடி வரும். உங்களுக்கு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடியவங்க உங்களுக்கு வராங்க. உங்களே அப்டேட் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சிங்கிள் ஆகிட்ருக்கீங்கப்பா. நீங்கள் வந்து அபவ் 40, 45 இருப்பீங்க. ஒரு சிலர் 50 கூட இருக்கலாம். ஸோ சிங்கிள் ஆகிட்டீங்க. இதுக்கு காரணம் வந்து உங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ரொம்ப வந்து ஈகோ அதிகமாக இருக்குது. அவர் வந்து நீங்கள் சொல்கிறது எதையும் கேட்க மாட்டார். அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டீங்க. அவங்களால நிறைய மணி ரிலேட்டடான இழப்புகள், பொருள் நஷ்டம் எல்லாமே நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ், கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 6 ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது. உங்கள் பர்சனும் கூட அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். அவருக்கு வந்து 40, 45க்கு மேலே தான் இருப்பார் அவரும். ஓகேவா.
கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் நீங்கள் வேண்டி அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த லைஃப் பாண்டிங் நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த விஷயங்கள்லாம் நடக்க தான் போகுது. பட்டு நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கணும். ஓகேவா? உங்களோட இந்த ஃபெயிலியருக்கு ஒரு சிலருக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஃபீமேல் எனர்ஜி, ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், அவங்க ரொம்ப ஒரு மாமியார் கேரக்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி, அதுவும் நல்ல மாமியாரில், ரொம்ப குரூயலான மாமியார் கேரக்டரில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு கன்னிங் பர்சன் மாதிரி தெரியுது. அவங்களால ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ஒரு சிலர். ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பார்த்து விடுங்க பார்க்கலாம். அவங்களால நெக்ஸ்ட் லெவல் உங்களால் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு சில பேர் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க. இதுக்கு காரணமும் இருக்குது. ஏன்னா இதுக்கு அவங்களும் காரணம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்கள் பர்சன் வந்து ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஏஜில் பார்த்தா எப்படியும் அபவ் 40, 45, 50 அந்த மாதிரி இருப்பாங்க. பட் அவங்களோட கேரக்டர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறுபிள்ளைத்தனமாக இருக்கும். அவங்க ஒரு காணல் நீரை நம்பி நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிருப்பீங்க. அவங்க உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் கொடுக்காம ரொம்ப வந்து உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க சம்படி. ஓகே, ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு ஃப்யூச்சர் வருது, பட் உங்களோட ஏஜ் குரூப்பில் கம்மியாக இருப்பாங்க அவங்க. ஓகேவா? ரொம்ப இது பார்க்குறது ஒரு மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரு மெயில் எனர்ஜி ரொம்ப உங்களோட யங் ஏஜில் வரலாம். அவங்க வந்து உங்களை நல்லா பேலன்சிங்காக பார்த்துக்கக்கூடிய நல்ல பர்சனாகவும் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களோட கார்டியன் ஏஞ்சல், உங்களோட 1-to-1 ஏஞ்சல் உங்களுக்கு இதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து குருமார்களோட ஃபாலோஅப்ஸை கேட்கணும். பெரியவங்களோட அந்த விஷயங்கள், அவங்க உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் ஐடியா கொடுக்குறாங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஒரு சிலர் வந்து நீங்கள் அபவ் 50, 55 அந்த மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப நாளாக உங்களோட லைஃப்பில் சில சக்ஸஸ் நீங்கள் கொடுத்த அன்பு, பாசம், அது நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக இருக்கலாம், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிதா? நீங்கள் கொடுத்த அன்பு, பாசம், மணி எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு கிடச்சிதா? கிடச்சிதுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இல்லைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா கிடைக்கல உங்களுக்கு. கரெக்டாக கிடைக்கல. ஓகே, ஸோ ஏன் எனக்கு அந்த மாதிரி ஏமாற்றினாங்க, அவங்க ஏன் என்ன அப்படி பண்ணாங்க, இதுக்கு என்ன காரணம், வாட் எவர் இட் இஸ், எப்போ எனக்கு இதெல்லாம் தீர்வு கிடைக்கும், கேள்விகள் ஓடிக்கினே தேடிக்கினே இருக்கிறீங்க. கரெக்டாக? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க. சரி, ஓகே. இந்த ரீடிங் எப்படி இருந்தது, ரெசனேட் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட லேக்லேருந்து வெளில வாங்க. உங்களுக்கு குருமார்களோட கைடன்ஸ் இருக்குது. உங்களோட 1-to-1 ஏஞ்சல் உங்களுக்கு இந்த கைடன்ஸை கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறவங்க வந்து முருகர் பக்தராக இருப்பீங்க, சாய் டிவோட்டிஸ், அப்புறம் ஒரு சிலர் மைக்கேல் ஏஞ்சல் ப்ரே பண்ணுறவங்களா இருப்பீங்க. இந்த ரீடிங் பார்த்துட்டு கூட ஒரு சிலருக்கு ஒரு தெளிவான மைண்ட் செட் கிடைக்கும். அடடா, நம்ம இப்படியெல்லாம் லேக் ஆகிருக்குமா, ஓகே, நம்ம இனிமேல் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே எனக்கு வந்து எனக்கு என்ன சொல்கிறது, என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஆப்போசிட் பார்ட்டி வந்து சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் அவங்களுக்கு மேலே வரிஞ்சு கட்டி நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போகாதீங்க. அந்த மாதிரி பண்ணுறீங்க ஒரு சிலர், விட்டுருங்க. அதிலேருந்து தான் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரியவங்க யார் பேச்சாவது கேளுங்க, இல்லைனா குருமார்களோட வழிகாட்டுதலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது ஃபர்தர் கைடன்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆரா சக்கராவை பவர் பண்ணுங்கள். 21 days லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் எது பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த கிளாஸ் பேசிக் கிளாஸ், இதை பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக நீங்கள் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணணுன்னு கூட அவசியம் கிடையாதுன்னு நான் சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், மஸ்ட்டுன்னெலாம் சொல்ல மாட்டேன். உங்களோட ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பண்ணலாம். உங்களோட இந்த சண்டை சச்சரவுக்கு ஒரு சிலர் வந்து ஒரு மாமியார் கேரக்டர், ஒரு அம்மா கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களை வந்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்காங்க. அதனால் அவங்கள பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ஃபாதர் மாதிரி தெரிகிறாங்க. அவங்க வந்து இந்த அம்மா அப்பாங்கிற அந்த கேரக்டர்ஸ் வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த குடும்பத்தில் உங்களை வந்து முன்னாடி நீங்கள் ஏதோ உங்களோட ரிலேஷன்ஷிப்காக இருக்கலாம், இல்லை வேலைக்காக இருக்கலாம், உங்களை முன்னாடி போக விடாமல் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க கொடுக்குறாங்க, ஃபெயிலியர் நிறைய கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க.
கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க கைஸ். நீங்கள் ஆனால் இதுலேருந்து வெளில வரணும். உங்களுக்கான நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு ஒரு டிவைன் லைட் மாதிரி ஒரு சூப்பர் எனர்ஜி வராங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஒரு லீகல் இஷ்யூவில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் பார்க்குறவங்க அந்த லீகல் இஷ்யூ வந்து ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து டெவில், அதாவது பிளாக் மேஜிக் இருக்குதுப்பா. இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூவோ இல்லைனா ஃபைனான்ஸ் ரீதியான இஷ்யூவோ எல்லாத்துக்குமே வந்து காரணம் இந்த டெவில் எனர்ஜி. அந்த டெவில் பண்ணவங்க வந்து எப்படின்னா ஒரு நல்ல ஒரு லக்ஸரிஸான லேடி, இண்டிவிஜுவலாக இருப்பாங்க, அவங்க சிங்கிளாக இருப்பாங்க, நல்ல பண வசதியெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பின்னாடி இருந்துட்டு உங்களுக்கு இந்த விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்பெல் ஒர்க்கெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து வெளில வாங்க. ஒரு சிலருக்கு இது நான் சொல்கிறது. உங்களுக்கு இதுலேருந்து லேகிங்லேருந்து வெளில வரணுன்னா எல்லாத்துக்கும் ஒரே தேர்வு, லைஃப் கோச்சிங் கிளாஸும் உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணிக்கிறது தான். உங்களுக்கு இதை டீட்டெயில் ஏதாவது தெரியணுன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? பைல் 3க்கு வந்து எப்படி ரெசனேட் ஆச்சு நான் சொன்ன விஷயங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லேக்கில் இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு 1 to 1 ஏஞ்சல் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து ஏஞ்சல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த நியர் ஃப்யூச்சர் நீங்கள் விரும்புகிற விஷயம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயங்கள்லாம் கண்டிப்பாக சீக்கிரத்தில் வரப்போகுது உங்களுக்கு. அந்த பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ண நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்லேருந்து இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற ஸ்ட்ரக்கு இல்லைனா அவுட்டர், இப்போ ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான லேடிஸ் வந்து உங்களை சுற்றி இருக்கிறாங்க. அவங்க வந்து நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் மற்றவங்க நல்லா இருக்கிறத பார்த்தா வயிறறிவாங்க. அவ்வளோ நல்ல மனசுக்காரங்க அவங்களுக்கெல்லாம் ஃப்யூச்சர். நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்க கார்மிக்கு அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. இறைவன் வந்து அதை கொடுப்பார். அப்போ வந்து நீங்கள் போய் அதில் மாட்டாதீங்க. ஓகேவா? அப்போ வந்து அவங்க கஷ்டப்படும் போது போயிட்டு அப்படியே உருகி நீங்களும் வந்து இது பண்ணாதீங்க. அவங்கள அப்படியே விடுங்க, கம்முன்னு உங்கள் வேலையை பாருங்கள். ஓகேவா? இது வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸாக கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தத்தில் கூட அந்த மாதிரி உங்களை வச்சு செய்கிறாங்க. அதை வச்சு செய்கிறவங்க எவ்வளோ நாள் நல்லா வந்துடுவாங்க பார்க்கலாம். ஓகே? அதெல்லாம் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே நான் வந்து டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாத்தை பற்றியும் எப்படி நீங்கள் இருக்கணுங்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் வந்து ரெடியாக இருந்தீங்கன்னா சரி. உங்களுக்கு இந்த பிளெஸ்ஸிங்ஸ் எப்போ வேணாலும் நடக்கலாம். அதை ரிசீவ் பண்ணுறத கெப்பாசிட்டி உள்ள பர்சனாக நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. ஓகே? காட் பிளஸ் யூ. சரி, இப்போ வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கிளாஸ் புக் பண்ணிக்கோங்க. அது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எதுவாக இருந்தாலும் சரி, ஏஞ்சல் கிளாஸ் வேணுமா, டாரோட் ரீடிங், அப்புறம் வந்து பஞ்சபட்சி சாஸ்திரம், ரேக்கி கிளாஸஸ், வாட் எவர் இட் இஸ் வேணும். அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்க எல்லா சர்வீஸ் பற்றியும் நான் வந்து இந்த வீடியோட எண்டில் போடுறேன். அது வந்து சர்வீஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சர்வீஸ் ஓரியன்டான கிளாஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். எது வேணாலும் கற்றுக்கோங்க. ஓகேவா? மெயினாக கற்றுக்க வந்து உங்களோட ஆறா சக்கரை பவர் பண்ணிவிட்டு லைஃப் கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது. ஓகேவா? அது வந்து பண்ணிட்டீங்கன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக நீங்கள் வந்து பண்ணலாம். அதெல்லாம் ஆப்ஷனல் தான், அது உங்கள் இஷ்டம் அதுக்கப்புறம். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்குறோம். இதில் 2 பைல் இருக்குது, பைல் நம்பர் 1 and 2. இந்த பைல் 1க்கு வந்து ப்ளூ கலர் பிரமிட் வைக்கிறேன், பைல் 2க்கு க்ரீன் கலர் பிரமிட் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். உங்களோட கேள்வியை நீங்கள் வந்து மனதில் நிறுத்திக்கோங்க. 1 to 1 ஏஞ்சல் கிட்ட கேளுங்க. பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க? ஸ்ட்ராங்கான நோ. இது வந்து என்ன கேள்வியாக இருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங். கரெக்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கேள்வி இதுவாகலை, ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நோ, அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது. பட் இதுக்கு காரணம் என்னங்கிறத வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு டெவில் பவராக இருக்கலாம், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒன்று நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அது பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கேள்வி ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இது கரெக்டுனா பைல் 1 எஸ் மேம் சொல்லுங்கள். இப்போ பைல் 2க்கு எஸ், பைல் 2க்கு வந்து ஸ்ட்ராங்கான எஸ்.
நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பு, ஜாபு, ஃபைனான்ஸு, பிஸ்னஸ், வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் ஒரு பாசிட்டிவான சைன் இருக்குது. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக தான் நீங்கள் வந்து கொஸ்டின், இது கிடைக்குமா எனக்கு, இது சரியாயிடுமா அப்படிங்கிற மாதிரி, ரிலேஷன்ஷிப்பு இல்லைனா வந்து உங்களோட ஃபைனான்ஸ் ஸ்ட்ரகிள், இதை பேஸ் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு சிலர் உங்களோட லவ் லைஃப் அதை பற்றியும் கேட்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பைல் டு எஸ் மேம் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, நம்மளோட ரீடிங்லாம் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.